அதிகபட்சம் செஸ்ட்டுக்கு 70 கிலோ போடுவேன், லெக்ஸுக்கு 110 கிலோ. ஸ்கார்ட் ஹெல்ப் இல்லாமல் 110 கிலோ. இல்லை ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தொழில் வந்து ஜோதிடம் தான். ஜோதிடம். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Oh jeez. Together. அன்றாட தேவையை தேடி போகிறவன் தான் நான். ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபிட்னஸ் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் சின்னதுலேருந்து. ஜிம்முன்னு போய் செய்யும்போது அதில் தான் என்னுடைய ஆர்வம் அதிகமாக. பாடி பில்டிங்னா சாதாரண விஷயம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு தகுந்த ஃபுட்டுங்க எடுக்கணும், அதுவும் காம்படிஷன் நேரத்தில் டயட் நேரத்தில் ரொம்ப செலவுகள் அதிகமாகும். 40 வயசு கேட்டகரியில் 3வது பிளேஸ் வாங்கினேன். இப்போ ஒரு காம்படிஷன் பண்ணேன், ஸ்டேட்டு தான் அது. 50 வயசுக்கு மேல்பட்டு அதில் பண்ண ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் பண்ணேன். 160 வரைக்கும் தூக்குவேன். என்னுடைய ஐஎஸ்எஸ்ட்டு 160 170 வரைக்கும். பெகனோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாதிரேஷ். இன்றைக்கி நம்மளுடைய நேர்காணலில் வெங்கடேசன் சார் இணைஞ்சிருக்காரு. இது வந்து நார்மலாக ஒரு ஃபிட்னஸை பற்றி தாண்டி அவருக்கு வயசு வந்து 51 வயசு ஆகுது. 51 வயசுலேயுமே 6 பேக்கோட தன்னுடைய வாழ்க்கையை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை எப்படி ரன் பண்ணணும், அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் கடந்து வந்தாருன்றது கேட்போம். வணக்கம் சார். இப்போ உங்களுடைய ஒர்க் அவுட் செஷனை நாங்கள் பார்க்கணும்னா சார், நான் எப்படி பண்ணுறேன், நீங்கள் உங்களுடைய ஃபிட்னஸை வந்து நாங்கள் வீடியோஸில் மட்டுமே பார்த்துருக்கோம். நேரில் எப்படி போகிறேன், எப்படி பண்ணணும்னு பார்க்கணும். பார்த்துடலாம் வாங்க. கண்டிப்பாக பார்ப்போம். Yo, I'ma keep pushing. Impossible is a word I murder for this mission. Yeah, my will is serving hella unrelenting, putting in the work 24/7 in the fall, winning after your opinion, rain and shine. I'm on fire all season. Better watch out. This a hard route. You ain't never gonna see me walk out. ஒரு சத்து மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல, தொடர்ந்து பாரு. என்னை கும்பிடா முயற்சி, நம்பிக்கை விடா முயற்சி. வானத்தையே கிழிச்சிட்டு எவன் குதிச்சாலும் சாவுக்கு பயமில்லை, வெடிக்கட்டு போரு. என்னை கும்பிடா முயற்சி, நம்பிக்கை விடா முயற்சி. சார் 51 வயசுன்னு திரும்ப சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. எங்களுக்கு அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கல்ச்சரில் தொப்பை போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறைய பேருக்கு தொப்பை வந்துடும். இப்போ எனக்கு கூட லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. சீக்கிரம் வந்துடும் பெருசான்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி ஒரு கல்ச்சரில் இருக்கும். எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. ஃபஸ்ட்லாம் எக்ஸசைஸ் வந்து டெய்லி லைஃப்பில் இருந்தது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வந்தீங்க? இந்த வயசுலேயும் ஃபிட்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஃபிட்னஸ் வந்து இப்போ தான் இல்லை, சின்னதுலேருந்தே ஃபிட்னஸ் மேலே எனக்கு ஒரு ஆர்வம். 30 வருஷமாகவே ஃபிட்னஸில் தான் இருக்கேன். 30 வருஷமாகவே 30 வருஷமாகவே என்னுடைய 20 வயசுலேருந்து ஃபிட்னஸ் தான். பாடி பில்டிங் கேட்கக்கூடியதை ஆரம்பித்தது வந்து 30 வயசுக்கு மேலே தான் ஆரம்பித்தேன். ஒரு 10 காம்படிஷனுக்கு மேலே பண்ணியிருக்கேன். இடையில கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகள்லாம் இல்லை, சின்ன பிள்ளைகளாக இருந்துச்சு, அதனால் அதை விட்டேன். இப்போ இந்த 1 இயராக இப்போ பழைய படிக்கும் பாடி பில்டிங் பண்ணியிருக்கேன். ஃபிட்னஸ் எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இன்னும் அந்த நிலையோட அப்படியே இருக்கிறேன், அந்த ஃபிட்னஸாக இருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை ஃபேமிலியில்? ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? வெங்கடேசன் சார், என்னுடைய தொழில் வந்து ஜோதிடம் தான். ஜோதிடர் தான் நான். ஓ ஓகே. என்னுடைய தொழில் வந்து ஜோதிடம் தான். இப்போ வரைக்கும் ஜோதிடம் தான் என்னோட தொழில். அதுதான் எனக்கு இந்த அளவுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. அன்றாட தேவையை தேடி போகிறவன் தான் நான். ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது இந்த வாழ்க்கை. இது பயங்கரமான ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்குது சார். ஏன்னா ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒருத்தர் பாடி பில்டராக இருக்கார். இல்லை யார் வேணால் எது வேணால் பண்ணலாம். ஆனால் ஜோதிடம், பாடி பில்டர், எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? சடனாக எப்படி பாடி பில்டர் பண்ணலான்னு ஆசைப்பட்டீங்க? அதாவது எங்களுடைய தொழில் குலத்தொழிலே உங்களுக்கு ஜோதிடம் தான். பாரம்பரியமாக நாங்கள் ஜோதிடர் தான். நாங்கள் வந்து ஜோதிடம் தான் பார்த்து தாத்தா அப்படியே. இப்போ நானும் ஜோதிடம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் ஃபிட்னஸ் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் சின்னதுலேருந்து. அப்படி ஃபிட்னஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டாண்ட ஒரு ஜிம்மில் ஒன்றுத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முதல் நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே ஜிம்முன்னு போய் செய்யும்போது அங்கே கொஞ்சம் நல்லா இருந்தேன் கேட்டு சந்திர மாதம் கேட்குறவர் தான் முதல்ல என்னை பார்த்துட்டு இவரை ஏற்றுக்கிட்டாப்புல. 4 மலை லிஸ்ட்டுங்க கேட்குறது மருதாந்தகத்தில் ஜூனியர் காம்படிஷன் அதில் அதில் ப்ளேஸ் பண்ணல. அதில் தான் என்னுடைய ஆர்வம் அதிகமாச்சு, நம்ம பண்ணணும்னு. அதுக்கப்புறம் மேலே எல்லா காம்படிஷனும் அட்டென்ட் பண்ணேன், தொடர்ந்து ப்ளேஸ் பண்ணேன். ஆனால் மெடல் எதுவுமே பண்ணல.
அவ்வளோ நாள் நான் பண்ணி அதுக்கப்புறம் இடையில அதான் சொன்னல குடும்ப சூழ்நிலை பசங்கள்லாம் சின்னதாக இருந்தனால என்ன மாதிரி நெருக்கடியை சந்திச்சிங்க சார்? ஏன்னா மெடல் நோக்கி நீங்கள் போகணும்னு கஷ்டப்பட்டு உடம்பு ஏற்றிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் என்ன மாதிரி நெருக்கடியை சந்திச்சிங்க? நெருக்கடினா இப்போ 4th வாங்கியிருக்கேன், 5th வாங்கியிருக்கேன். அந்த 3வது இடத்த என்னால் தேர்டு வர முடியல, போக முடியல. இப்போது சில பேர் போன உடனே ஹெவி வெயிட் அடிக்கணும்னு பார்ப்பாங்க. இப்போது டம்பிள்ஸில் வெயிட்டாக பக்கத்தில் யாராவது இருப்பாங்க, ஓகே நம்ம வெயிட்டாக ஒர்க் அவுட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கெப்பாசிட்டியை தாண்டி வெயிட் போட ஆரம்பிப்பாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி எடுத்த உடனே வெயிட் எவ்வளோ எடுக்கணும், என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும்? எடுத்த உடனே ஸ்டார்டிங்கில் அவ்வளோ வெயிட் போட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க பண்ணுறாங்களே அதே மாதிரி நம்மளும் வெயிட் போடணும். நமக்கு எவ்வளோ நம்ம வெயிட் கெப்பாசிட்டியோ அந்த மாதிரி பண்ணணும். 15 ரெப்படேஷன் பண்ணணும். ஒரு இது பண்ணோன்னா கரெக்டாக அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம ஒரு 10 ஈஸியாக பண்ணாலும் ஒரு 5 கஷ்டப்பட்டு அதை நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்குன்னு அளவுக்கு மீறி வெயிட் போட்டுக்கிட்டு ஹெல்ப் வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் 15 ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி வச்சு பண்ணணும். சார் இப்போ என்கிட்ட 2 தம்பிள் தான் இருக்குது. இந்த 2 தம்பிளில் என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம்? ஷோல்டருக்கு ஒரு 4 எக்ஸசைஸ் இதில் பண்ணலாம். ஷோல்டருக்கே 4 எக்ஸசைஸ் பண்ணலாம். அது 4 ஒர்க் அவுட் பண்ணி கட்டணுமா? இப்போ ஷோல்டருக்கு ஒன்று எப்படி கேட்குறேன்னா, ஷோல்டருக்கு, செஸ்ட்டுக்கு, பைசெப்ஸ் எல்லாத்துக்குமே எல்லாமே பண்ணலாம். எல்லாமே 2 தம்பிள்ஸ்லேயே நம்ம பண்ண முடியும். பண்ணிட்டு வரலாம். பண்ணுங்க. ஷோல்டருக்கு முதல்ல ஒரு 4 ஒர்க் அவுட் பண்ணுறேன். ரெண்டாவது இது வந்து டம்பிள் பிரஸ். அடுத்து இது 6 நாள் ப்ளஸ். இது வந்து ராட் ரெட் ரைஸ். இது வந்து கை இப்படி வரணும். ஃப்ரண்ட் ரைஸ். இந்த கிளாஸ் வந்து தம்பிள் அப்புறம் காலர் ஷோல்டருக்கு. இது வந்து ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஷோல்டர். இப்போ நம்ம பண்ணது ஒர்க் அவுட் ஃபுல்லாகவே ஷோல்டர் டெவலப்மெண்ட். ஹோம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஷோல்டருக்கு பண்ணணும்னா இந்த 2 தம்பிள் பண்ணலாம். சரி, இப்போ வந்து செஸ்ட்டுக்கான ஒர்க் அவுட். செஸ்ட்டுக்கு ஒரு 3 ஒர்க் அவுட் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து தம்பிள் ப்ரெஸ்ஸு, தம்பிள் பிளேஸு, அதுக்கப்புறம் ஃபுல் ஹவர். சரியா? முதல் பண்ணுறது வந்து தம்பிள் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே சார். கை நல்லா ஃபுல்லாக அப்படி ஆடணும். ஓகே. பெஞ்சு இருக்கிறவங்க பெஞ்சில் பண்ணலாம். இதே ஒர்க் அவுட் வந்து தரையில் கூட படுத்து இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். இது வந்து பிளேஸ். ஃபர்ஸ்ட் வந்து தம்பிள் ப்ரெஸ் பண்ணோம். இது வந்து தம்பிள் பிளேஸ். இன்னொரு ஒர்க் இருக்குது. பெஞ்சு இருக்கிறவங்க ஃபுல் ஹவர் பண்ணலாம். நல்லா கரெக்டாக செஸ்ட் கரெக்டாக இப்படி பெஞ்சில் வச்சுக்கணும். கை பாருங்க ஃபுல்லாக போய் கை ஸ்ட்ரைட்டாக வரணும். கை மடங்கக்கூடாது. இதே ஒர்க் அவுட் ஒரு சிலர் இப்படி எடுத்து இப்படி பண்ணுவாங்க. இப்படி எடுத்து வந்து பண்ணாலே போதும். ஃபுல்லாக ஒர்க் அவுட். சூப்பர். ஸோ இந்த 3 ஒர்க் அவுட் மெஜாரிட்டி நம்ம பண்ணாலே அவங்களை மேக்ஸிமம் செஸ்ட்டுக்கான ஒர்க் அவுட் சரியாக இருக்காது. இப்போ ஷோல்டரு, செஸ்ட்டு பார்த்துட்டோம். லேட் இருக்குது, பை இருக்குது, ட்ரைஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணலாம்? அப்புறம் லெக்ஸ் இருக்குது. இப்போ அடுத்தது என்ன சார் பார்க்கலாம்? இதில் இது விங்ஸ் லேட் கிளாஸ் பண்ணலாம். லேட் பார்க்கலாம். லேட்டு காட்டுங்க. கால் பிடி வச்சுக்கிட்ட சொல்லுங்கள். நல்லா பேக் வச்சு. ஓகே. இதில் டபுளாகவும் போடலாம் தம்பிள். அப்புறம் சிங்கிள் தம்பிளாக கூட இப்படி வரணும் கை. ஓகே. சரியா? இந்த 2 ஒர்க் அவுட் ரெகுலராக போட்டாலே போதும். விங்ஸுக்கு நல்லா டெவலப் ஆகும். அடுத்தது இப்போ வந்து நம்மளுக்கு பை இருக்குது, ட்ரை இருக்குது. ட்ரைசெப்ஸ். பைக்கு என்ன பண்ணலாம்? பையில் வந்து ஒரு 2 கிளாஸ் போடலாம். சிங்கிள் தம்பிள் ஆல்டர்னேட் போடலாம். சிங்கிள் தம்பிள். ஓகே. அதில் டபுள் பண்ணலாம். அதில் கான்சன்ட்ரேஷன் பெஞ்ச் இருந்துச்சுன்னா உட்காந்து கான்சன்ட்ரேஷன் ஒர்க் அவுட் பண்ணலாம். இதில் ஆமர் ஒர்க் அவுட் இருக்குது. 4 ஒர்க் அவுட் இருக்குது பைசெப்ஸுக்கு. இது ஆமர் ஓகே. 3 இருக்குது. ஆமாம். இது 3 ரெகுலராக பண்ணலாம். ட்ரைக்கு ட்ரைசெப்ஸுக்கு வந்து டபுள் தம்பிள் வச்சு ஓகே இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்புறம் அதிலே சிங்கிள் ஒர்க் அவுட்டு, சிங்கிள் கிக் பேக்கு. ஓகே. சரி. இதில் டபுள் கிக் பேக்கும் பண்ணலாம் ட்ரைசெப்ஸுக்கு. ஓகே, நைஸ். சரியா?
ஸோ எல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் லெக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். லெக்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? லெக்ஸுக்கு வந்து ஸ்கார் ஃபஸ்ட்டு வந்து இப்படி வச்சு பண்ண சொன்னாங்க. வச்சு ஒரு செட்டு. ஓகே. அதுக்கப்புறம் இதுலேயே வி ஷேப். ஓகே. வி ஷேப் வச்சு பண்ணோம். அதுக்கப்புறம் கால் ஃப்ரண்ட். ஓ, இந்த பக்கம் விஷயம். இந்த பக்கம் வி ஷேப் வச்சு அப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுலேயே டபுள் தம்பிள் வச்சு ஸ்காருக்கு 4 ஒர்க் அவுட் பண்ணலாம். இதெல்லாம் எத்தனை கவுண்ட் பண்ணலாம்? 15 செய்யணும். 15 ரவுண்டு வந்து 15 ரப் போடணும். ஸோ 2 தம்பிள் வச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சார் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய ரொட்டீனை ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபுல் பாடி வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முதல் மெடல் வந்து போன டிசம்பரில் தான். இப்போ போன ஆண்டு டிசம்பரில் தான் முதல் மெடல் வாங்கினேன். 3வது 50 வயசில். அப்போது 40 வயசு கேட்டகரியில் 40லேருந்து 50க்குள்ளே கேட்டகரியில் 3வது பிளேஸ் வாங்கினேன். மாஸ்டர் தான், கோம்ஜி மாஸ்டர், எங்கள் மாஸ்டர் மணி மாஸ்டர் தான் அதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு காம்படிஷன் இப்போ ஒரு காம்படிஷன் பண்ணேன். ஓகே. ஸ்டேட்டு தான் அது. அதில் 50 வயசுக்கு மேற்பட்ட வயசு 51 ஆகி போச்சு. இப்போ 50 வயசில் 51க்கு மேலே பண்ணலாம். அதில் பண்ணேன். ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் பண்ணேன். 2வது கோல்டு மெடல் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். க்ரௌடு நிறைய பேர் இருக்காங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு என்ன வயசு இருக்கும் தெரியுமா அப்படின்னு சட்டையை கழட்டிட்டு நீங்கள் வந்து வசல்ராஜா MBBS படத்தில் வர மாதிரி பைசப்ஸ் ட்ரைசப்ஸ்லாம் காட்டிக்கிட்டு இருப்பீங்க. இருக்கிற பசங்களாம் மிரண்டுருவாங்க. உண்மைதான். ஆமாம். அங்கே எப்படி சார் இருந்தது? எல்லா இதுக்கும் சட்டையை கழட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததா? பசங்களாம் என்ன சொன்னாங்க? பசங்க எல்லாமே இந்த வயசுலேயும் இப்படி இருக்காரு, பரவாயில்ல, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு, எல்லாமே கை கொடுத்தாங்க, எல்லாமே நல்லா பேசினாங்க. ஸோ இந்த டாஸ்க்கை தாண்டி இப்போ ஜிம்மில் வந்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் போட்டு அடித்த வெயிட் என்ன? அதிகபட்சம் செஸ்ட்டுக்கு 70 கிலோ போடுவேன். ஒரு பக்கமா இல்லை? 2 சேர்த்து மொத்தம் 70 கிலோ. 70 ராடோட. ஆமாம், ராடோட சேர்த்து 70 கிலோ போடுவேன். 70 கிலோ. லெக்ஸுக்கு 110 கிலோ. ஸ்கார்டு ஹெல்ப் இல்லாமல் ஹெல்ப் இல்லாமல் 110 கிலோ போடுவேன். அப்பா. ஷோல்டருக்கு போடுவேன் 40. ஆமாம், 40 கிலோ போடுவேன் ஷோல்டருக்கு. 40 கிலோ ஷோல்டர். 45 கிலோ போடுவேன். ஹெல்ப் பண்ணால் நிறைய போடுவேன். இந்த பைசெப்ஸ்லாம் தூக்கிறதுக்கு பைசெப்ஸ் போடுவேன். 30 கிலோ போடுவேன். பைசெப்ஸ் 30 கிலோ தம்பிள் தான். 30 கிலோ தம்பிள் இல்லை, பிளேட்ஸ். 5 15, இந்த பக்கம் 15, இந்த பக்கம் 15. ஓகே. ஈஸியாக செய்யறது. இன்னும் நல்லா லோட் பண்ணால் 40 கிலோ கூட போடுவேன். 40 கிலோ கூட பைசெப்ஸ். ஸோ ஹையஸ்ட் வெயிட் நீங்கள் அடிச்சதுன்னா டெட் லிஃப்ட் பண்ணியிருப்பீங்களே? டெட் லிஃப்ட் என்ன ஹையஸ்ட்? டெட் லிஃப்ட்ல இப்போ ஒரு டோர்னமெண்ட்ல ஒன்று போய் மெடல் ஒன்று வாங்கினேன். என்ன வெயிட் அது? அது வந்து 130. 130. அதில் வெறும் சிரமமே இல்லாமல் எடுத்து கீழே வச்சிருப்பேன். ஆமாம், 160 வரைக்கும் தூக்குவேன். என்னுடைய ஹையஸ்ட் 160 170 வரைக்கும் டெட் லிஃப்ட். 170 ஒரு கவுண்ட் தானே? ஒன் கவுண்ட் தான். பட் அது இருந்தாலும் கிழிஞ்சிரும்ல பின்னாடி. ஆமாம். 170 கிலோ அசால்ட்டா ஃபுல்லாக டெட் லிஃப்ட்னு கேட்குறது உடம்புல நாடுண்டா. உடம்பு, காலு, கை ஃபுல்லாக எல்லாமே ஒர்க் ஆகும். ஆமாம். ஸோ அதான் டெட் லிஃப்ட். ஸோ அதுலேயே சான்ஸ் மொத்தம் 3 சான்ஸ் நமக்கு தெரியும். அதான் முதல்ல நான் போய் கலந்துக்கிட்டு பாடி பில்டிங் தான் போயிருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ நீங்கள் தூக்குவீங்கன்னு கேட்டாங்க. 80 கிலோ ஸ்டார்டிங் அப்படின்னு கொடுத்தேன். மொத்தம் 3 ரவுண்டு. முதல்ல நம்ம 80 கிலோ தூக்கிட்டு அடுத்தது எவ்வளோ தூக்குறீங்கன்னு கேட்பாங்க. ஓகே. அதுலேயே அந்த 3 ரவுண்டு நான் ஃபஸ்ட் ரவுண்டை கோட்டை விட்டேன். நான் வந்து இந்த 120க்கு மேலே தூக்குற இடத்துல இருந்தேன். ஓகே. அதில் என் பேர் கூப்பிட்டுருக்காங்க, போகல. அதுக்கப்புறம் 2வது போட உங்கள் சான்ஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்த சான்ஸ் தான் வரும் உங்களுக்கு. அடுத்த சான்ஸ் 80 தூக்கிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு இருக்கிறது ஒரே சான்ஸ். எனக்கு முன்னே ஏஜில் தூக்குறவங்கலாம் 100 110 கிலோ தூக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் 130 கட்டேன். அந்த ஒரு சான்ஸ் தானே? ஆமாம். அந்த ஒரு சான்ஸ். ஸ்டார்டிங்கில் 130 கட்டேன். 130 அசால்ட்டாக தூக்கி வச்சிட்டேன். என் கூட ஏஜில் தூக்குறவங்க வந்து 115 120 வரைக்கும். அதில் ஃபஸ்ட் நான் தான் வந்து கோல்டு மெடல் வாங்கினேன். இப்போ வேறு எங்கேயாவது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா வண்டி நீங்கள் தூக்கி ஷோல்டரில் வச்சு எடுத்துட்டு வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் இந்த சிலிண்டர் தூக்குற பிரச்சனை, தண்ணி. ஆமாம், சிலிண்டரில் கூட ஒரு ஒர்க் அவுட் வீட்டில் வச்சு போட்டு காட்டியிருப்பேன். சிலிண்டர் வச்சோமா? சிலிண்டரில் ஒரு ஒர்க் அவுட் போட்டு அனுப்பிச்சி விட்டேன். அதுலேயே ஷோல்டர் பண்ணுற மாதிரி, ஸ்கார்ட் பண்ணுற மாதிரி, ரிட்லீவ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வச்சு எக்ஸசைஸ் பண்ண தாராளமாக. உடல் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு பண்ணுறது ஓகே. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க? அப்பா அம்மா, உங்களுடைய பசங்க, உங்களுடைய ஒய்ஃபு, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? எங்கள் வீட்டில் எனக்கு ஆரம்பத்தில் அப்பத்துலேருந்தே சப்போர்ட்டு தான். எங்கள் வீட்டுக்காரமா அப்பத்துலேருந்தே சப்போர்ட்டு தான்.
ஒரு காம்படிஷனுக்கு போய் அட்டன் பண்ண போகிறேன்னா சாமியெல்லாம் வேண்டிங்கன்னு கிடப்பாங்க, ப்ளேஸ் பண்ணணும் செய்யணும். அந்த மாதிரி எப்பயுமே சப்போர்ட்டு. பசங்க என்ன பண்ணுறாங்க சார்? பசங்க பையன் ஜாப் பார்க்குறாப்புல, பையன் சப்போர்ட் பண்ணுறான். பொண்ணுக்கு 2 பேருக்குமே கல்யாணம் ஆச்சு. பொண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சு, பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. பொண்ணுக்கு 2 பொம்பளை பிள்ளை, 2 பேத்திமாருங்க. பையனுக்கு 2 ஆம்பளை பசங்க. 3 பேரும் படிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணியே கொடுக்குறீங்க? கல்யாணம் பண்ணி கடமையெல்லாம் முடிஞ்சிச்சு, வேற பற்றி எடுத்து கடமைகளும் முடிஞ்சாச்சு. ஓகே, ஃப்ரீயாக இருக்கேன். அதனால் நீங்கள் பழையபடிக்கு விட்டதை தொடருங்க, உங்களுக்கு நான் என்ன வேணால் சப்போர்ட் பண்ணுறாப்பான்னு பையன் சப்போர்ட் பண்ணுறான். ஸோ ஃபிட்னஸ் கம்யூனிட்டி இப்போ பில்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த மூமெண்ட்டில், இந்த ஜென்ரேஷனில் தன்னுடைய வயசை கடந்து வந்தாலும் அந்த பேஷனை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ உங்கள் ஃபேமிலி வந்து உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அதில் ஒய்ஃபோட கனெக்ட் ஒரு பாண்ட் இருக்கும்ல? ஆமாம். நீங்கள் ஜெயிச்ச இடத்துல இருந்து மெடல் கொடுக்கறதா ஸ்டேஜ் இந்த முறை மெடல் பண்ணிட்டேன். நான் வீட்டில் தெரியப்படுத்தக்கூடாது, சஸ்பென்ஸாக போய் சொல்லணுங்கிட்டு நானும் பையனும் இறங்கி போகிறோம். எங்கள் வீட்டுக்காரங்க வெளியில் கடைக்காக வெளியில் வராங்க. இங்கே பாரு கோல்டு மெடல் பண்ணிட்டேன் கேட்டினா அவங்க எதுவுமே கண்டுக்கல, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா இது இவ்வளோ தூரம் நமக்கு மெடல் பண்ணிட்டு வந்து கோல்டு மெடல் பண்ணியிருக்கோம் கேட்குறோம், எதுவுமே நம்மளை சட்டை பண்ணாமல் போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இதை பார்த்தா மாஸ்டர் அங்கே எடுத்ததை போட்டு விட்டுருக்காரு. வீட்லேயே பார்த்துருக்காங்க, போகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெடல் பண்ணது தெரியும், அதனால தான் நான் எதுவுமே குரல் கொடுக்காம போனேன் அப்படின்னு எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. ஸ்டேஜ் ஏறும்போது ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா சார்? ஏன்னா இப்போது நிறைய ஸ்டேஜ் ஏறும்போது சில இன்சிடென்ட்ஸ் இருக்கும், நீ எல்லாம் ஏறாத, ஒன்றெல்லாம் ஏற்ற மாட்டோம், இந்த மாதிரி காம்படிஷன் அப்போ நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ ஐ படத்துலேயே அவங்களுடைய பாடியை பார்த்து விக்ரம் சாருக்குள்ளே அங்கே காம்படிஷனுக்குள்ளே சண்டை தான் வருவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது பாலிடிக்ஸ் சண்டை ஏதாவது? எதுவுமே வராது. பாடி பில்டர்ஸ்க்குள்ளே ஒற்றுமையாக இருப்பாங்க. ஒருத்தங்க வின் பண்ணுறாங்க, முதல் வராங்க, நல்லா இருக்காங்க, இன்னொருத்தர் சரியில்லை, அவங்களுக்குள்ள அந்த பாகுபாடு இருக்காது. அங்கனக்குள்ளேயே ஒரு சிலருக்கு டேங்க் கம்மியாக இருந்தால் அவங்க கொடுப்பாங்க. வார்ம் அப் பண்ணுற பொருள் தம்பிள்ஸ் ஒரு சிலர் எடுத்து வந்துக்கிட மாட்டாங்க, அவங்ககிட்ட எடுத்து வார்ம் அப் பண்ணுவோம். ஃபேமிலியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது மாத வருமானம் என்னவா இருந்தது? நீங்கள் அந்த டைமில் ஃபிட்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? இப்போ இதுக்கும் அதுக்கும் பேலன்ஸ் பண்ணணும், ஃபேமிலிக்கும் கொடுக்கணும், எவ்வளோ சிரமம் இருந்தது உங்களுக்கு? மாத வருமானம் அன்றாட தேடல் தான் எங்களுடைய தொழில். ஆமாம், இவ்வளோ தான் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்காது. எப்படியோ அப்போ அந்த நேரமும் அட்ஜஸ்ட் பண்ணி. அப்போ இப்போயாட்டும் சொந்தமாக வீட்டில் இருக்கிறேன், அந்த நேரம் வந்து வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டையும் பார்க்கணும், பசங்க படிப்பு செலவையும் பார்க்கணும். கொஞ்சம் சிரமத்தை தான் கடந்து வந்தேன். அதனால இடைப்பட்ட காலத்தில் இந்த ஒரு 15 வருஷமாக விட்டுட்டு பழையபடிக்கு இப்போ எக்ஸசைஸே வேணாம், குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு ஃபிட்னஸ் பாடி பில்டிங் லைனாக வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பழையபடிக்கும் ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி செலவுகள் அதிகமாக தான் ஆகுது, முடியல, ஒரு நாளைக்கு இருக்காது, அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிக்கிடுவேன். நீங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. பாடி பில்டரில் இன்னும் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுன்றது எங்களுடைய விஷயம் கூட. இந்த வயசுல ஃபிட்டாக இருக்க மாஸ்டர்ஸில் தான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். இன்னும் என்னுடைய கேட்டகரியில் மெடல் வாங்கணும். கண்டிப்பாக 60 இப்போ 65, அதாவது 65 பண்ணுவேன். அந்த கேட்டகரியில் வாங்கணும், டிஸ்ட்ரிக்ட்லேயும் வாங்கணும், ஸ்டேட்லேயும் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவல் என்னுடைய ஏமிங்கு. இதுலேருந்து வேறு லெவல் போகிறதுக்குரிய ஏமிங்கு. அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், பண்ணுவேன் கண்டிப்பாக. எனக்கு இப்போது இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த வே ப்ரோட்டீன் சாப்பிடுவாங்க. வே ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டு நடுவில் விட்டுட்டா பிரச்சனைலாம் சொல்கிறாங்களே, அது எவ்வளோ தூரம்? அப்படி சாப்பிட்டுட்டு விடுறதுனாலலாம் பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு நல்லா ஜிம் பண்ணிட்டு ஜிம் ஒர்க் அவுட் அப்போ விட்டுட்டா அப்படியே உடம்பு பொதன்னு ஏறிடும், உடம்பு ஒரு மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா. அது ஒருத்தருடைய உடல் வாக பொறுத்து இருக்குது. எல்லாருக்குமே அது ஆகாது, அந்த மாதிரி உடம்பு போடாது. நம்ம கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நம்ம உடம்பு எப்போயுமே அது கரெக்டாக இருக்கும். வேர் புரோட்டீன் எடுக்கிறதுனால உடம்பு விட்டுட்டா உடம்பு சைஸ் ஆகிடும், அதனால் பாதிப்பு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க உடல் ஆரோக்கிய நிலையை பொறுத்து இருக்குது. இடைப்பட்ட காலத்தில் கூட ஏதோ வேர் புரோட்டீன் எடுத்தால் உடம்புக்கு பிரச்சனை வருது, அந்த பாதிப்பு வருது அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் இல்லை, அவங்க உடல் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. இப்போ பாடி பில்டராக இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த ஊசி குத்திக்கிறது, மருந்து எடுத்துக்கிறது, டேப்லெட்ஸ் போடுறதுலாம் சொல்லுவாங்களே, அது எவ்வளோ தூரம் ஆபத்து? அந்த மாதிரி இருக்கா நிஜமா? அதாவது கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்தவரையில் ஒருத்தரும் அவங்களுடைய உழைப்பு தான் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இன்ஜெக்ஷன் போடுறதுனால தான் உடம்பு ஏறும், டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுனால தான் அவங்க உடம்பு ஏற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு பாடி பில்டர்ஸ் வராங்கன்னா நல்லா நெஞ்சு நிமித்தி நல்லா பார்க்க நல்லா வருவாங்க, வர எப்படி வராப்புல எல்லாம் மெடிசன் இல்லை இன்ஜெக்ஷனு எல்லாம் சாமானியம் இப்படிலாம் இயற்கையாக வராது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக தவறு. அவங்க அந்த உடம்பை டெவலப் பண்ணுறதுக்குள்ளே எத்தனை வருஷமாக, எத்தனை ஆண்டு காலமாக அவங்க டெவலப் பண்ணி அந்த நிலைக்கு அவங்க வரதுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு
எங்களை மாதிரி பாடி பில்டர்ஸ்க்கு தான் தெரியும். அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் சாப்பிட்றதுனால உடம்பு வரும் கேட்குறதுலாம் சும்மா ப்ராக்டிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தது தான். அதெல்லாம் தவறு. புரியுது. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் சில பேர் அந்த ஊசி போடுறதும் இருக்குன்றாங்களே சார், கரெக்டாக அது இருக்கா? நம்ம அப்படி கிடையாது. என்னை பொறுத்தவரையில் அது மாதிரி இல்லை, ப்ராக்டிக்ஸ் நல்லா பண்ணி டெவலப் பண்ணலாம். சார், பாடி பில்டர்ஸ் நிறைய பேர் அவங்களுடைய லைஃப்பில் அந்த ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா சில பேருக்கு பேக்ரவுண்ட் இருக்கும், ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும், அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஆனால் மெஜாரிட்டி பாடி பில்டர்ஸ் நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து வறுமையிலேருந்து கஷ்டப்பட்டு அவங்களுடைய உடம்புக்காக செலவு பண்ணுற ஃபுட்டுக்கு கூட காசு சேர்த்து வச்சு அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரகிளாக இருந்தது? உண்மைதான். பாடி பில்டிங்னா சாதாரண விஷயம் இல்லை. ப்ராக்டிக்ஸ் பண்ணணும், அதுக்கு தகுந்த ஃபுட்டுங்க எடுக்கணும், அதுவும் காம்படிஷன் நேரத்தில் டயட் நேரத்தில் ரொம்ப செலவுகள் அதிகமாகும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு நல்ல ஒரு பாடி பில்டர் அவங்க நல்லா சாப்பிட்றது இருந்தால் குறைஞ்சது 700 ரூபாய்க்கு மேலே ஆகும். ஒரு நாளைக்கு தாராளமாக 700 ரூபா ஆகும். 600 கிராம் சிக்கனு 290 ரூபா வருது. 600 கிராம் சிக்கன் போன்லெஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் பழங்கள், காய்கறி, இந்த மாதிரி முட்டை, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 700 ஆகும். ரொம்ப கஷ்டம்தான். நானும் அந்த கஷ்டத்தில் பட்ஜெட் ப்ராப்ளமெல்லாம் இருக்க தான் செய்யுது. அன்றாட பையன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறான், சமாளிச்சுக்கிட்டு தான் வரும். எல்லா பாடி பில்டர்ஸுடைய நிலைமையும் அதுதான். இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது. செலவு பண்ணணும், சாதாரண விஷயம் இல்லை. செலவுனா மற்ற செலவு கிடையாது, நம்ம சாப்பிட்றதுக்குரிய செலவு. ஸோ உங்கள் கூட இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பேசினதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த வயசுலையும் ஃபிட்டாக இருக்கிறத பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் எக்ஸசைஸ்லாம் பார்த்து ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருப்பாங்க நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Start reloading. It's a luring. Oh yeah.